வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அரசியல் களங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய மாற்றத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி அவர்களுடைய செயல்பாடுகள் வேகம் கொள்ளத் தொடங்கி இருக்கின்றன. எப்படியாவது தாங்கள் நினைத்திருக்கக்கூடிய இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்கின்ற களத்தோடு அவர்களுடைய பயணம் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளும் நமக்கு பறைசாற்றி கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய செய்தி. இன்றைய சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் சார்ந்த பல விடயங்களை இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம். வைத்தியர் அர்ஜுனா அவர்களை பொறுத்தமட்டில் எப்படியாவது தமிழர் தாயகத்தில் அரசியல் மாற்றத்தை தன்னால் கொண்டு வர முடியும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணிக்கக்கூடியவர். அதனால்தான் துணிந்து அரசியல் கட்சி தலைவர்கள் பலரை அவர் சாடி கருத்துக்களை பதிவிடக்கூடிய விடயங்களை நாம் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது அர்ஜுனா அவர்கள் ஒரு அரசியல் சார்ந்த நகர்வுகளை கையில் எடுத்துக்கொண்டு அது சார்ந்த ஒரு களத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு முன்னேற்பாடுகளை செய்ய தொடங்கி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. சில வாரங்களுக்கு முன்பு ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டது. பலரோடு அர்ஜுனா அவர்கள் இரகசிய பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு செய்தி பேசப்பட்டதுண்டு. அதுபோலவே அர்ஜுனா அவர்களும் அது சார்ந்த சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். ஒவ்வொரு கட்சியிலும் தவறு செய்தவர்கள் இருக்கலாம். அப்படி தவறு செய்தவர்கள் எப்பொழுதுமே தவறு செய்து கொண்டு இருப்பார்கள் என்கின்ற கணக்கீட்டில் பார்க்க முடியாது. ஒரு கட்டத்தில் அவர்கள் திருந்தி வாழ்வதற்கான ஒரு சூழல் இருக்கும். அப்படி திருந்தி அரசியல் களத்தில் நேர்மையாக பயணிக்க வேண்டும் என்று பிற கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் விருப்பப்பட்டால் என் கட்சிகளில் அவர்கள் இணைந்து பயணிக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார். அப்படி என்றால் நீங்கள் தவறுகள் செய்திருந்தால் கூட உங்களை மன்னித்து அல்லது உங்களுடைய தவறுகளை நீங்கள் நினைத்து நீங்கள் திருந்திவிட்டால் எங்களுடைய கட்சியில் இணைந்து நீங்கள் பணியாற்றலாம் என்கின்ற ஒரு கருத்தை வைத்தியர் வைத்திருந்தார். அந்த கருத்தின் பின்னணிக்குள் நாம் போகின்ற பொழுது நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் என்னோடு இணைந்து பயணிப்பதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் என்னோடு வாருங்கள் என்கின்ற ஒரு களத்தை தான் வைத்தியர் அர்ஜுனா எடுத்திருந்தார் என்பதைத்தான் நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய அரசியல் களத்திற்கும் தனக்கு தான் சார்ந்த ஒரு களம் வலுவடைவதற்கும் அதற்கான நகர்வுகளை அவர் எடுக்க தொடங்கிவிட்டார் என்பதைத்தான் நம்மால் உணர முடிகின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த இரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக 2 வாரத்திற்கு முன்பு நாம் சில ஊடகங்களின் மூலம் அறிந்த செய்திகளால் நம்மால் உணர முடிகின்றது. தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒவ்வொரு விடயங்களை அவர் பேசிக்கொண்டு வருகின்றார். அனுரா ஆட்சியாளர்கள் எப்படி எதிர்வினை ஆற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தையும் தனக்கு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான களம் அமையவில்லை என்கின்ற குமுறலையும் அதுபோல சுகாதாரத்துறை மற்றும் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல்களையும் நீதிமன்றம் தனக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தையும் தன் மீது சுமார் 25ற்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறது என்கின்ற கருத்தாக்கங்களையும் அவர் எடுத்து வைத்து கொண்டு பயணிக்கக்கூடிய அந்த நகர்வுகள் அல்லது அது சார்ந்த பதிவுகள் நம்மை உன்னிப்பாகவே கவனிக்க வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் தன்னுடைய பாதையை வைத்தியர் தெளிவாக வடிவமைத்து கொண்டிருக்கிறார் என்பதாகத்தான் நாம் உணர முடிகின்றது. தற்பொழுது வைத்தியர் அவர்கள் தன் கட்சி சார்ந்த பல விடயங்களை எடுத்து வைத்திருக்கின்றார். என்னுடைய கட்சி இந்த மக்களுக்காக செயல்படுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சியில் யார் வேண்டுமென்றாலும் சேரலாம். அப்படி யாராவது மாவட்ட வாரியாக அல்லது நகர வாரியாக அல்லது ஊர் வாரியாக எங்கள் கட்சியில் இணைந்து செயல்படுவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு விருப்பமுள்ளவர்கள் உங்களுடைய பதிவுகளை எனக்கு அனுப்பி தாருங்கள். அதன் அடிப்படையில் நான் தேர்ந்தெடுத்து அங்கு யார் நியமிக்கப்படலாம் என்ற அடிப்படையில் நியமிக்க களங்களை அமைத்து கொண்டிருக்கின்றேன். உள்ளாட்சி தேர்தலில் எங்களுடைய கட்சியின் சார்பில் அனைத்து இடங்களிலும் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியும் இருக்கக்கூடிய காரணத்தினால் இது சார்ந்த கருத்துகளோடு ஒரு பயணத்தை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்பதை அவர் எடுத்து வைத்திருக்கின்றார். உள்ளாட்சி தேர்தலை மையப்படுத்தி வைத்தியருடைய அரசியல் களம் இருக்கிறது என்பதை
கடந்த பல காணொளிகளில் நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம். இப்பொழுது வைத்தியர் அதற்கான பாதைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய களங்களை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார் என்கின்ற விடயங்கள் இங்கு நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அல்லது நாம் அது சார்ந்த விடயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு களத்திலே இருக்கின்றோம். தற்பொழுது தன் கட்சிக்கான ஆட்களை அவர் திரட்டக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கின்றார். அப்படி திரட்டக்கூடிய ஆட்கள் நேர்மையானவர்களாக வந்து கிடைப்பார்களா, அல்லது வைத்தியருடைய எண்ண ஓட்டத்தோடு பயணிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்களா, அவர்களுடைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமாக இதுபோன்ற ஒரு களத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உள்ளடக்கியதாக இருக்குமா? இவ்வளவு கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் தான் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் மக்கள் சார்ந்த விடயங்களில் மிக தெளிவாக பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று வைத்தியர் நம்பிக்கை தெரிவித்திருக்கலாம். அல்லது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தன்னுடைய ஆட்சேர்ப்பை அவர் கையில் எடுத்திருக்கலாம். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான இளைஞர்களும் பெரும்பாலான இளம் பெண்களும் வைத்தியருடைய அணியில் இணைவதற்கான ஆர்வத்தை காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றது. அப்படி என்றால் இளைஞர்களை மையப்படுத்தி ஒரு களம் உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மாகாண தேர்தலில் தன்னுடைய களத்தை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சிகளை வைத்தியர் செய்ய தொடங்கிவிட்டார் என்பதைத்தான் நான் உறுதிபட கூற முடியும். இதில் நான் மிகைப்படுத்தி எதுவும் கூறவில்லை, அல்லது வைத்தியருக்கு நாம் ஒரு உதவி செய்ய வேண்டும் அல்லது வைத்தியரை ஆதரித்து பேச வேண்டும் என்கின்ற களத்திலெல்லாம் நான் பேசவில்லை. நாம் அறிந்து கொண்ட, நம் நண்பர்கள் மூலம் அறிந்து கொண்ட தகவல்களின் அடிப்படையில்தான் வைத்தியரை நோக்கி ஒரு பெரும் இளைஞர் பட்டாளம் திரும்பக்கூடிய ஒரு களம் உருவாகி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. எப்படி பாராளுமன்ற தேர்தலில் அந்த இளைஞர் பட்டாளம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து அதற்கான களங்களை நோக்கி முன்னேறியதோ, அதுபோல மாகாண தேர்தலும் அந்த மாற்றத்தை எழுதக்கூடிய கரங்களாக இளைஞர்களுடைய கரங்கள் இருக்கும் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தளகர்த்தாவாக அல்லது தளபதியாக வைத்தியர் அர்ஜுனா திகழ்வாரா என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. வைத்தியருடைய இன்றைய செயல்பாடுகள் விமர்சனத்திற்குள் இருந்தாலும் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாலும் கூட இனிவரும் காலங்களில் வைத்தியருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்கின்ற கேள்விகளும் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் இந்த கேள்விகள் மாற்றத்தின் அடிப்படையில் எழுதப்பட இருக்கிறதா என்பதுதான் இங்குள்ள பிரதான களமாக இருக்கிறது. நன்றியுடன் என்பார்.